மீனராசி கடைசி ராசி மீனராசி. ராசியில சனி உட்கார்ந்து இருக்கிறார். ஆனா ராசிநாதன் உச்சமாகிறார். என்ன ஒரு பிளஸ் பாருங்களேன். ராசியில சனி உட்காந்து ராசியை அமுக்குனாலும் அந்த ராசிநாதன் உச்சமாகி ராசியை பாக்குறதுனால இந்த மாசம் பாத்தீங்கன்னா மீன ராசிக்காரவங்களுக்கு நல்ல மாசமா தான் இருக்கு. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறார். இப்ப அவர் நகண்டு 4ஆம் இடத்துக்கு போறாரு. எப்ப போறாரு? 15ஆம் தேதி போறாரு. சரிங்களா? சோ ஓரளவுக்கு நல்ல மாதமா தான் இருக்கு. சுக்கிரனும் 5ஆம் இடத்துக்கு போயிருவாரு. குருவோட போய் கனெக்ட் ஆயிருவாரு. 9ஆம் தேதியில இருந்து சுக்கிரனும் 5ஆம் இடத்துக்கு போயிருவாரு. 23ஆம் தேதி புதன் 5ஆம் இடத்துக்கு போறாரு. சரிங்களா? செவ்வாய் பாத்தீங்கன்னா இப்ப எங்க இருக்கிறாரு? செவ்வாய் எங்க மேஷத்துல இருக்கிறார். செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறார். அவரும் பாருங்க 3ஆம் இடத்துக்கு 21ஆம் தேதி வந்துடுறாரு. சோ ஓரளவுக்கு இந்த மாசம் மீன ராசிக்காரவங்களுக்கு ஜென்மச்சனியோட வேகத்தை அப்படியே குறைக்கிற மாதிரி உச்ச குருவுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கிறது. அதே போல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சுக்கிரன் எல்லாம் போய் சேர்றது. சுக்கிரன் என்னதான் உங்க ராசிக்கு நல்லவர் இல்லைன்னு சொன்னா கூட அவர் நிக்கிறது 5ஆம் இடமா இருக்கிறதுனால 11ஆம் இடத்தை குரு சுக்கிரன் எல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு லாபகரமான நல்ல மாதமா இருக்கும். ஏன்னா லக்னத்தையும் குரு பார்த்து 11ஆம் இடத்தையும் குரு பாக்குறாரு. அப்ப லாபகரமான ஒரு நல்ல மாதமாக மீனராசிக்காரவங்களுக்கு இருக்கும். இந்த மாசம் மீனராசிக்காரவங்களுக்கு வேலைகள்ல இருக்கிற அந்த தடங்கள் நீங்கி, வேலையில இருக்கிற மந்தமான போக்கு நீங்கி, சுறுசுறுப்பா இயங்கக்கூடிய ஒரு நல்ல மாசமாக மீனராசிக்காரவங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் அந்த ஜென்ம சனியுடைய ஆதிக்கமா இருக்கிறதுனால சனிக்கிழமை பைரவருக்கு விளக்கு போடுறது, அதே போல உங்க குலதெய்வத்தை நல்லா வழிபடுறது காலச்சிறப்பு. அதே போல திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடும் பண்ணுங்க. வியாழக்கிழமை கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்க. நன்றி.